வணக்க மக்களே, சட்டமன்ற வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? பங்காளி சண்டையெல்லாம் முடிந்ததா? அதிமுக திமுகவும் ஒன்றாக இணையப் போகிறதா? வாங்க வெளியே முடிவாக்கலாம். அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுக்கு பிறகுதான் தமிழக அரசுகளில் சில மாற்றமெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அரசுகள் சூடுபிடிக்கும் விதமாகத்தான் தமிழகத்தில் மாற்றம் அதிரடியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் அதாவது தனது 50 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் கொண்ட தமிழகத்திலே மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய இரு பெரும் திராவிட கட்சியான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் கட்சிகள் இணைவதென்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா? இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை யாருமே கற்பனை கூட செய்து பார்க்காத ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தற்போது அரங்கேற தொடங்கியுள்ளதா? அதாவது காலம் காலமாக ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல மாறி மாறி தமிழகத்தை ஆண்டு வந்த திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்களும் இனி தனித்தனியாக நின்றாலும் முதலமைச்சர் விஜயின் அசுர வேக வளர்ச்சியை கண்டிப்பாக யாராலும் தடுத்த நெறிமுறை முடியாது என்பதுதான் தாமதமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது திமுகவின் முன்னாள் முதலமைச்சரான மு க ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் தங்களுக்குள் இருந்த பங்காளி சண்டையை மொத்தமாக முடிவுக்கு கொண்டு வந்து கைகோர்க்கும் ஒரு வரலாற்று விசித்திரம் இப்போது அரங்கேறப் போகிறதா? அதாவது விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை இலக்கத்திற்காகவே இரு பெரும் திராவிட பாரம்பரியத்தின் இரு பெரும் இயக்கங்களும் தங்களின் சுயமரியாதை தூக்கி எறிந்துவிட்டு இணைய வேண்டிய கட்டாயத்தில் தான் தற்பொழுது அரசியல் சூழல் நிலவு கொண்டிருக்கிறதா? கண்டிப்பாக தமிழகத்தில் அதாவது இந்த இரு பெரும் கட்சிகள் இணைந்துவிட்டால் கண்டிப்பாக தமிழகத்தில் எவராலும் அசைக்க முடியாத ஒரு பெரிய ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருந்து வருகிறதா? இப்படி ஒரு அசாதாரண இணைப்பின் மூலம்தான் இனி வரும் தேர்தல்களில் திமுக அதிமுக என்ற தனித்தனி அடையாளங்கள் மறைந்து இரட்டை இலை அல்லது சூரியன் ஆகியவற்றில் ஏதாவது ஒரு பொதுவான சின்னத்தில் கீழ் மட்டுமே அவர்கள் போட்டியிட்ட சூழல் உருவாகுமா? இந்த வியூகத்தின் ஒரு பகுதி தான் தேர்தல் ஆணைய விதிமுறைப்படி ஏதேனும் ஒரு சின்னம் முடக்கப்படுகிறதா? இதனைத் தொடர்ந்துதான் அதாவது கண்டிப்பாக விஜயின் தனது அரசியல் மாநாட்டிலும் பிரச்சாரங்களும் தீர்த்ததரிசனம் சொன்னதைப் போல இனி தமிழகத்தில் இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவிற்கும் இடையே மட்டும்தான் நேரடி போட்டி என்பது 100க்கு 100 உண்மையாக போகிறது என்றும் மற்றும் சிலர் இத்தனை காலம் திராவிட கட்சியால் ஓரங்கட்டப்பட்ட மாற்றுக் கட்சிகள் அனைவும் ஒளிந்து களம் இப்போது இரண்டே அணிக்குள் சுருங்கிவிட்டது என்று கூறப்படுகிறதா? அதாவது இனிவரும் அரசியலில் கண்டிப்பாக போட்டி யாருக்கென்றால் தாவேகா அல்லது திமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளுக்குத்தான் தமிழகத்திலே கண்டிப்பாக நிலவக்கூடிய சூழல் வருகின்ற அதாவது எந்த இடைத்தேர்தலும் தேர்தலில் கண்டிப்பாக இவர்களுக்கு போட்டி என்பது நிறுவனமாகிவிட்டதாம். இந்த வகையில்தான் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.